சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மிரட்டி இருக்காங்க. அதனால தான் உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு, கவர்னர் அறிக்கை கேட்கிறாரு. விஜயை இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சித்து இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. அவங்க தான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க, அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க. 40 பேர் செத்து கிடக்கிறான், இங்க பாதுகாப்பு வரல, இங்க ராணுவம் வரல, விஜய் வீட்டுக்கு ராணுவம் போகுதான். இது எந்த விதத்தில் நாங்க விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் பாதுகாப்பான், சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய்க்கு இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் கட்சியினுடைய குமார் கூட எங்கள் லைஃப் த்ரெட் இருக்கு, நாங்கள் பாதுகாப்பு கேட்டு எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கோம். ஒரு போலீஸ்காரங்களை நியமிக்கிறது துப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு விஜய்க்கு நீங்கள் 1000 போலீஸ் போடுறீங்க? அப்போ விஜயோட ஒரு உயிர் தான் முக்கியமா? ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா? இல்லைன்னா அவருடைய விமானம் மட்டும் தனியாக எந்த விமான நிலையத்தில் ஏறி இறங்கிறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கலாம்? ஸ்பெஷல் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், சிஎம் கூட இல்லை, நம்ம சிஎம் கூட இல்லை. அந்த பிரிவில் இவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம்? பணம் இருந்தால் கொடுத்துருங்களா? அப்போ இல்லை பின்னாடி உங்களை இயக்கிறது யாரு? நீங்க வெட்ட வெளிச்சமா வெளியில வருது, 40 பேர் செத்து இருக்கிறான், அது சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எழுவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது. உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை வெளியே வந்துச்சு இல்ல? யார் விஜய் இயக்குறாங்க அப்படின்றது வெளியே வந்திருக்குல்ல? உள்துறை அமைச்சர் அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் மிரட்டுற மாதிரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிக்கை கேட்கிறார், கவர்னர் உடனே அறிக்கை கேட்கிறார். அப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு.